நீ வீடியோ அப்படியே எடுத்து நீங்க வாங்க பாப்பா, நீங்க வாங்க பின்னாடி வாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தற்போது மிக அதிர்ச்சி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ தேவாலயத்தில் அத்துமீறி நுழைந்து கிறிஸ்தவர்களை மிக கொடூரமாக ஒரு கும்பல் தாக்கியுள்ளது. இந்த சம்பவம் எந்த பகுதியில் நடைபெற்றது, இந்த சம்பவத்தின் நோக்கம் என்ன என்பதை சபை போதகர் அவர்கள் விளக்கியுள்ள ஒரு ஆடியோவை தற்போது உங்களிடம் வெளியிடுகிறோம். இந்த காணொலியை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா போதகர்களும் எல்லா திருச்சபைகளுக்கும் சுவிசேஷகர் சீஷர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறதாவது, சமீப நாளிலே தமிழகத்திலே கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் கரியம்பாளையம் அருகாமையில் தெலுங்குபாளையம் சபையில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த பிள்ளையப்பன் பாளையம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தெலுங்குபாளையம் அருகாமையில் மிஷனரிகளால் கட்டப்பட்ட திருச்சபை இயங்கி வருகிறது. அந்த திருச்சபையில் பழனி என்ற சாராள் 95 வயதிற்கு மேற்பட்ட இந்த தாயார் 30/1/2026 அதிகாலை 3:30 மணிக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அந்த செய்தியை அவங்க பிள்ளைகள் CSI திருச்சபைக்கு தெரியப்படுத்தினது. இந்த பழனி என்ற சாரால் இந்த சபையில் 75 ஆண்டுகள் சந்தா கட்டி உறுப்பினராக வைராக்கியமாக ஆராதிக்கிற ஒரு தாயார். இந்த தாயாருடைய இறுதி சடங்குகளுக்காக இந்த திருச்சபையினர் நல்லடக்கம் செய்வதற்கு பெட்டியை வாங்கி கொண்டு வந்திருக்கிறது. இந்த தாயார் இருக்கும் பொழுது அன்றைய அரசாங்கம் இவர்களுக்கென்று மயான பூமி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்து மயான பூமி அந்த போட்டையில் தெரிகிறது. அருகாமையில் கிறிஸ்தவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்தவ இடத்துல முதலாக இந்த தாயார் அந்த ஊரில் அந்த வில்லேஜில் இறக்கிறது. அந்த இறுதி சடங்குகளுக்காக அந்த இடத்தை போய் சுத்தம் பண்ணி அந்த குழிகளை பறிக்கிறது. அந்த நேரத்தில் அருகாமையில் அமைந்துள்ள நபர்கள் அங்கு புறப்பட்டு வருகிறது. இங்கே குழி எப்படி எடுக்கலாம் என வாக்குவாதங்களிலே ஈடுபடுகிறார்கள். அவர்கள் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 5 பேர். இது எங்களுடைய பூமி, இங்கே நீங்கள் பெட்டியில் வைத்து அடக்கம் பண்ணுகிறது தீட்டு, பெட்டியில வைக்க கூடாது என வாக்குவாதங்களிலே ஈடுபட்டு அந்த வேலைகளை செய்கிறவர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது. உடனடியாக காவல் நிலையத்திற்கும் அங்கு அருகாமையில் இருக்கிற மணியங்காரர் அலுவலகத்திற்கும் தகவல் தெரியப்படுத்தி அதிகாரிகள் உடனடியாக வருகிறார்கள். வந்து இந்த இடம் பட்டா இடம், இது உங்களுக்கு குறிய இடம் அல்ல என பேசி கொள்ளுகிறார்கள். இந்த தாயாரை இந்த இந்து மயான பூமியில தான் அருகாமையில் இருக்கும் அந்த மயானத்துல தான் பாடையில எடுத்து அடக்கம் பண்ண வேண்டும் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறார்கள். காவலர்கள் அதை குறித்து விவாதம் நடத்துகிறது. அப்பொழுது அங்கே இந்த தாயாருடைய மகன்களும் அவர்களை சார்ந்தவர்களும் இருக்கிறது. நீங்கள் இந்த மயான பூமியில இந்து மயான பூமியில அடக்கம் செய்யுங்கள் என்று கூறி அவங்க இதே குழியை விட்டு இந்து மயான குழியில குழி எடுக்கிறார்கள். அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் இங்கே அடக்கம் செய்தால் எங்களுக்கு உடன்பாடில்லை என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். உடனடியாக தாயாருடைய வீட்டில் சென்று அங்கு வைக்கப்பட்ட பெட்டியை தூக்கி வீசுகிறது. பாடையை கட்டி
அதை குங்குமம் விபூதி இந்த மாதிரியெல்லாம் பூசி தூக்கி குழியின் அருகில் கடந்து வருகிறது. அந்த இந்து மயானத்தில் அவர்கள் 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராதித்து வந்த அந்த ஆண்டவருக்கு இந்த தாயாருடைய இறுதி ஆசையை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் அவர்கள் அதை அராஜக போக்கில் அந்த காரியங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறார்கள். இதை குறித்து 2ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மறுமலர்ச்சி அனைத்து கிறிஸ்துவ மக்கள் அமைப்பு சார்பாக அந்த மக்களுக்கு நேரிட்ட, அந்த தாயாருக்கு நேரிட்ட சம்பவத்தை 2/2/2026 அன்று மனு கொடுக்கிறது. அதை 30ஆம் தேதி இதை முடித்து இந்த இந்து அமைப்பினர் வெள்ளியங்கிரி தலைமையில் அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சபை, அருகாமையில் என்னுடைய சபை இருக்கிறது, அங்கே நீங்கள் சென்று யார் இறந்தாலும் பாடையில் தான் எடுப்போம், நீங்கள் எடுப்பதில் ஆட்சேபனை இல்லை என்று எழுதி கொடுங்கள் என எங்கள் திருச்சபையை சார்ந்த மக்களிடம் ஓரலாக பேசி வந்தார்கள். இல்லாவிட்டால் நாங்கள் சபையை நடத்த விட மாட்டோம், ரோடு உங்களுக்கு கிடையாது, ரோட்டில் உங்கள் ஊழியக்காரரை வரவிட மாட்டோம், தண்ணி லைனை கட் பண்ணுவோம், கரண்ட் லைனை கட் பண்ணுவோம், இப்படியெல்லாம் கூறி வந்தார்கள். திடீரென சனிக்கிழமை 7ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு என்னுடைய ஜெப வீடு அருகாமையில் வந்து வாய் தயாரார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறார்கள். எழுதி கொடுத்தால்தான் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த விடுவோம், இல்லாவிட்டால் நாளை காலையில் நடத்த விட மாட்டோம், இந்த ரோட்டில் வரக்கூடாது என்று பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜெப வீட்டில் நானும் இருக்கிறேன். இந்த இவர்களுடைய வாய் தயாரார்களை கேட்டு உடனே அன்னூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரியப்படுத்தினோம். காவலர்கள் உடனடியாக வந்தார்கள். வந்து அவர்களிடம் பேசி, உங்களுக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் காவல் நிலையத்தில் வாருங்கள் என கூறினார்கள். எங்களையும் அழைத்து காவல் நிலையத்திற்கு நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நானே அந்த பணியில் ஈடுபட்டிருந்த காவலரிடம் நாளை என்னுடைய ஜெப வீட்டில் காலை 8 மணியிலிருந்து 11 மணி வரை ஜெபம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உங்கள் ஜெபத்தை நடத்திவிட்டு நீங்கள் வாருங்கள் என்று காவலர்கள் கூறிவிட்டு கடந்து சென்றார்கள். அந்த நேரத்தில் நானும் இந்த மாதிரி ஒரு 30 வருஷமாக இங்கு இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இதுவரையிலும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை, திடீரென இப்படி வந்திருக்கிறார்கள், எங்களுக்கு நாளை ஆராதனைக்குரிய பாதுகாப்பையும் கொடுங்கள் என்று கேட்டேன். நானும் வழக்கம் போல எப்பொழுதும் ஊழியங்களை முடித்து கடந்து சென்று காலை 8ஆம் தேதி 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு என்னுடைய ஜெப வீட்டிற்கு ஆராதனை ஜெப வழிபாடு நடத்துவதற்காக நான் கடந்து வரும் பொழுது இந்த ஜெப வீட்டின் அருகாமையில் ஒரு 200 அடி தள்ளி ரோடு மறிக்கிறது. அதற்குரிய வீடியோவை நீங்கள் பாருங்கள். கல் அடிக்கிறது, வண்டியை உடைக்கிறது, என்னை சரமரியாக தாக்குகிறது, டோரை வண்டியெல்லாம் இழுத்து விட்டு திறந்து என்னையும் என்னுடைய மகள் இவாஞ்சலின் கிருபாவையும் சரமரியாக அடிக்கிறது. எல்லா அடிகளையும் வாங்கி கொண்டோம். அவர்களிடம் எதுவும் நாங்கள் வாயை திறக்கவில்லை. உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரியப்படுத்தினோம். ஒரு சில நேரத்திற்குள் அவர்களும் வந்து விட்டார்கள். அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இருக்கும் நேரத்தில் திடீரென ஒரு கும்பல் சபைக்குள்ள, ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சபையினுடைய அருகாமையில் அந்த ஈஸ்வரன் இருக்கிறது. அவர் அடிக்கடி அந்த சபைக்கு இடையூறாக நாங்கள் செபிக்கும் பொழுது பெரிய ஸ்பீக்கரை வைத்து பாட்டு போட்டு என்னுடைய சபைக்கு நேர என்னை இந்த பாட்டு சத்தத்தை ஏற்றிவிட்டு எப்பொழுதும் வழக்கம் போல போவார்கள். அந்த நபரும் திட்டம் போட்டு வைத்து
அவருடைய மனைவியும் சேர்ந்து உள்ளே ஒரு கூட்டம் பெண்களோட அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சகோதரிகள், இளம் பெண்கள், அவர்களை சரமரியாக அடித்து உதைத்து, அவங்க துணிகளை எல்லாம் இழுத்து, அவங்க சாரிகளை எல்லாம் இழுத்து, அவங்கள மானப்பங்கப்படுத்தி, உள்ளே இருந்த பொருட்களை எல்லாம் அடித்து உடைத்து சேதப்படுத்தி, மீறி நுழைஞ்சு அவ்வளவு போராட்டங்களையும் தொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் அந்த செய்தி கேட்டு உடனடியாக காவலர்கள் இங்கேயும் வருகிறார்கள். காவலர்கள் இங்கே வரும்பொழுதும் இங்கு அவர்கள் நடத்த வேண்டிய அவ்வளவு அத்துமீறி நடத்த வேண்டிய செயல்பாடுகளை எல்லாம் நடத்தி அங்கிருந்த பொருட்களை அள்ளிட்டு போனவங்க இருக்கிறாங்க. அங்கே என்னென்ன சேதாரங்கள் என்பதை இன்னும் தெரியவில்லை. அப்படியே ஜெப வீட்டிற்குள் நுழைந்து மிக பெரிய திட்டமிட்ட சதிகளை செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியவர்களை மருத்துவமனையில் சேர்த்து முதலுதவி சிகிச்சையை பெற்று கொண்டிருக்கிறார்கள். காவலர்களிடம் நாங்கள் எங்களுடைய பாதிப்புகளை மனுவாகவும் கொடுத்திருக்கிறோம். 2 நாட்களில் உடனடியாக நாங்கள் குற்றவாளிகளை பிடிப்போம் என சொல்லி இருக்கிறார்கள். இதுவரையிலும் எங்களுக்கு எந்த ஒரு தகவல்களும் இன்னும் சரியாக சொல்லவில்லை. அதற்கான நடவடிக்கைகளை அரசு உடனே எடுத்து தாக்கப்பட்டவர்களை, சபைக்குள் புகுந்து அத்துமீறி ஈடுபட்ட அத்தனை பேரையும், என்னுடைய மகள் அடித்தவர்களை, தடுத்தவர்களை, இந்த அராஜக போக்கில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் எல்லோரும் வைத்து செபித்து வருகிறோம். நல்ல நடவடிக்கையை அரசு எடுப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது போன்ற செயல்பாடுகளில் இனி ஈடுபடாதபடி நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்து செபிப்போம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த செபத்திலே கிறிஸ்தவர்களே, நீங்கள் உடனே செபித்து செயல்படுங்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நல்ல சுகமடையட்டும், குணமடையட்டும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சபையினர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வயதானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கும்படியாக, நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக பாரத்தோடு நான் செபிப்போம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாதிக்கப்பட்ட நம் கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு நீதி கிடைக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு வருவோம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.